மட்டன் ஈரல் கிரேவி செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பழம் நல்லா வதங்கினதும் இதில் 1/4 கிலோ மட்டன் ஈரல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பட்டை கிராம்பு தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு இந்த ஈரலை வந்து ஒரு 6 இருந்து 7 விசிலுக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 7 விசில் வந்ததுக்கு அப்புறமா விசில் சத்தமாக நல்லா போனதும் குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ ஈரல் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இது கூட நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான மட்டன் ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஸ்பைசியாக செம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காம செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.